லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படத்துல இருந்து சமீபத்துல அனிருத் இசையில வெளியான பாட்டு தான் மோனிகா. இந்த சாங் வெளியானதுல இருந்தே பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. குறிப்பா பூஜா ஹெக்டே மற்றும் சௌபினோட டான்ஸ் பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. இந்த சாங்க்கு சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பலருமே இப்ப இந்த சாங்க்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில பூஜா ஹெக்டே மோனிகா சாங் ஷூட்டிங் அப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாங் மிகப்பெரிய வெற்றி அடையவே மக்களுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோனிகா சாங்க்கு நீங்க கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. என்னோட கரியர்ல பிசிக்கலா ரொம்ப டஃப்பான ஒரு சாங்னா அது இதுதான். கொளுத்துற வெயில்ல டான்ஸ் ஆடி வெயில்ல கருகி ரொம்பவே கருத்து போயிட்டேன். அது சரியாக மாச கணக்காகும். என்னோட தசைநார் பிரச்சனைக்கு அப்புறம் நான் ஆடின முதல் சாங் இது. மோனிகா சாங்க்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கொடுத்திருக்கேன். கண்டிப்பா சொல்றேன், தியேட்டர்ல இந்த சாங் வெறித்தனமா இருக்கும். நீங்க எல்லாருமே டான்ஸ் ஆட போறீங்க. மகா சிவராத்திரிக்காக நான் விரதம் இருந்தப்ப கூட இவ்வளவு உத்வேகத்தோட நான் ஆட வச்ச டான்சர்ஸ் எல்லாரையும் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அப்படின்னு பூஜா ஹெக்டே மோனிகா சாங்க்கு கிடைச்ச வரவேற்பை பத்தியும் மோனிகா சாங் ஷூட்டிங் அனுபவத்தை பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க. விஷ்ணு எடவன் தான் இந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. சாங்ல மோனிகா பெல்லூச்சி அப்படிங்கிற நடிகையோட பேர் வரும். இவங்க ரொம்பவே ஃபேமஸான இட்டாலியன் ஆக்ட்ரஸ். இந்த லிரிக்ஸ் பத்தி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கும் அனிருத்துக்கும் ஆக்ட்ரஸ் மோனிகா பெல்லூச்சியை ரொம்பவே பிடிக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் மோனிகா பெல்லூச்சி சாங் அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் பூஜா ஹெக்டேக்கு மோனிகான்னு பேர் வச்சு இந்த சாங் எடுத்தோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. கூலி படம் ஆகஸ்ட் 14 தேதி வெளியாக இருக்கிறதுனால சீக்கிரமே ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பத்தின அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Shooting while fasting feels great. Running on love and fresh air, but hopefully it all just looks beautiful in the end and will be worth it. Meanwhile, I've got water to keep me hydrated for this really hot day. It's day 5 and we're shooting. It's Mahashivratri, which hopefully gives us also divine intervention. But anything else? Yeah, how's it shooting while fasting? Feels great. Running on love and fresh air, but hopefully it all just looks beautiful in the end and will be worth it. Meanwhile, I've got water to keep me hydrated for this really hot day. I'm asking the same question. How's the Chennai?